கேட்டுங்க அப்படியா சார்? கடைசியா இது வல்லூர் படத்துல ஒரு ஈவென்ட் நடத்தினாங்க. நீங்க வந்து மோகன்ஜி பக்கத்துல உட்காந்துருந்தீங்க, சரிங்களா? அப்ப வந்து மோகன்ஜி ஏதாவது சொன்னாரா? ஏன்னா இப்ப வந்து என்ன அறிக்கை விட்டுருக்காருன்னா, சின்மையோட பாட்டு வந்து என்னோட படத்துல வந்து வராதுன்னு இருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சொன்னாரா? இல்லை, அது மோகன்ஜி சின்மை விவகாரம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போவும் அதை பாடினதுக்கு என்ன அமௌண்ட் வாங்கினீங்களோ அதை ரிட்டர்ன் பண்ணிட்டா உங்கள் வாய்ஸை தூக்கிடலாம்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் மோகன்ஜி வந்து இயக்க சங்கத்தில் ஒரு புகார் கட்டம் கொடுத்துருந்தார். சார், இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் என்னைய சொல்லி இந்த இயக்குனர்னால் நான் பாடிக்கவே மாட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. நானும் பெரிய ஒரு ரொம்ப தேச துரோகி மாதிரியும், நானும் பெரிய ஒரு ஆபத்தான மாதிரி ஒரு குடும்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. என்ன ரீசன் நான் கேட்க சொல்லவே இல்லை. இன்னொன்று, அவங்க வந்து பொது வழியில் போட்டாங்க சார். அவங்க பொது வழியில் மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா மன்னிப்பு கேட்கணும். அந்த ட்விட்டரில் போட்டாங்கல்ல, அதை அவங்க டெலிட் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு புகாராக கொடுத்தாங்க. இப்போ நாங்களும் அப்புறம் அதை பெப்சிக்கு அனுப்பி பெப்சியும் சைட்லையும் பேசினாங்க. அப்புறம் எங்கள் ஏக்கரசன் சைட்லையும் பேசினோம். ஆனால் சின்மை மேடம் வந்து ஓகே, நம்ம வந்து அவங்க ஒரு லேடி, அவங்க மன்னிப்பு கேட்கறதான் திருப்பி இருந்தோம், அதெல்லாம் நம்ம வேணாம் அப்படின்ட்டு நாங்கள் அதில் போஸ்ட் கொடுக்கல. ரிக்வஸ்ட்டாக கேட்டது அந்த ட்விட்டரில் உள்ளதை அதை டெலிட் பண்ணிடுங்க, அது வரைக்கும் போதும். அது பண்ணால் கூட நாங்கள் மோகன்ஜிட்ட சொல்லி பண்ணிடுறோம். ஆனால் பலர் பேசியும் நிறைய பேர் பேசினாங்க. யார் பேசியும் நான் ட்விட்டரில் டெலிட் பண்ண மாட்டேன் அதில் அது அப்படின்ட்டு ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க. ஒரு பண்ண மாதிரி தெரியல. அப்புறம் மோகன்ஜி திருப்பி என்ன சார் நாப்பில் சொன்னேன் சார், அவங்க ஏற்கனவே பல விஷயத்த கடந்து வந்திருக்காங்க, நம்ம ரொம்ப அவங்களாம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, என்ன சார் பண்ணலான்ட்டு. அப்புறம் நான் சொன்னோம், நீங்கள் உங்கள் இஷ்டம், அவங்க டெலிட் பண்ண மட்டும் சொல்லிட்டாங்க. இப்போ சங்கம்லாம் போயிட்டு உங்கள் ப்ரெஸ் எல்லாம் கொடுத்து பண்ணால் நல்லா இருக்காது. அந்த அவங்க வாய்ஸு நீங்கள் வச்சுக்கிறதா இல்லை எடுத்துக்கிறாங்கிறது அது உங்கள் இஷ்டம். நான் எடுங்கன்னு சொல்ல மாட்டோம், கண்டிப்பாக வச்சதுன்னு சொல்ல மாட்டோம். இது ஒரு இயக்குனராக நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் தான் அவர் சரி சார், இந்த என்னை வந்து தனிப்பட்ட முறை சொல்லி அதுக்கப்புறமும் அந்த வாய்ஸ் வச்சு தான் நான் ரிலீஸ் பண்ணுங்கிறதுலாம் நல்லா இருக்காது. அவங்க டெலிட் பண்ணாட்டோ பரவாயில்ல சார், நான் வாய்ஸை தூக்கிறேன் சார் அப்படின்னா அவர் சொல்லித்தான் அவர் வாய்ஸ் தூக்கிட்டார். ஓகே, இது சுமூகமாக முடிஞ்சிச்சு. ஏன்னா சின்மை மேடத்தை பற்றி தெரியும், அவங்க பல வருஷமாக நிறைய விஷயங்கள் அவங்க கொஞ்சம் சில சங்கம் கூட தப்பு பேச விடாமல் வச்சிருச்சு. அளவுக்கு மீறி வந்திருக்காங்க. நம்ம ஒரு லேடிஸை பண்ணக்கூடாது. நான் என்னன்னா, நான் என் சைடு ஒன்று தான். இப்போது இந்த இயக்குனர், அதாவது மோகன்ஜின்னு இயக்குனர் தெரியாமல் நான் பாடிட்டேன், அதுக்காக நான் வந்து வருத்தப்படுறேன், நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு. நீ யார்கிட்ட மன்னிப்பு கேட்குன்னு தெரியல. ஓகே, நீ யார்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்களோ வருத்தப்பட்டீங்களோ விட்டு, ஓகே ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ நீங்கள் அந்த படத்தில் பாடுறதுக்காக வருத்தப்பட்டீங்க, நீங்கள் வருத்தப்பட வேணாம் தான் அவர் வாய்ஸ் தூக்கிட்டார். அப்போ அவர் கரெக்டாக இருக்கார். இப்போ ஏன்னா நீங்கள் மனசு வருத்தப்பட்டு ஏன்டா பாடணும்னு உங்கள் மனமெல்லாம் பாடாமல் அந்த வாய்ஸையை தூக்கிட்டார். இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கலாம், உங்களுக்கு வருத்தப்பட தேவையில்ல. நீங்கள் வந்து அப்பா அவர் படத்தில் என் பாட்டு இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருக்கலாம். ஆனால் அதில் பாடினதுக்காக சம்பளம் வாங்கினீங்கள, அது திருப்பி கொடுக்குறது முறை. ஏன்னா நீங்கள் வருத்தப்பட்ட தெரியாமல் பாடிட்டேங்கிறக்க வாய்ஸை தூக்கி எடுத்துட்டார். இப்போ படத்தில் உங்கள் வாய்ஸ் இருக்க போகிறதில்ல, வேறு சிங்கர் வச்சு பாட போகிறாரு. அப்போ நீங்கள் அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துறது முறை. அது இன்னும் எங்களோட வேண்டுவோம், நீ கொடுக்குறதும் கொடுக்காதும் உங்கள் இஷ்டம். அதனால் இதோட சுமூகமாக இது முடிச்சுங்கிறது திருப்தி. மோகன்ஜிக்கும் பெருசு பண்ணாமல் கரெக்டாக ஒரு சுமூகமாக அவரும் போயிட்டார். அவருக்குடைய இயக்குனர் சங்கம் சார்பாக அவருக்கும் நன்றி. சின்மை வந்து நீங்க சொல்லிட்டீங்க புரியும்படியா, ஆனா சின்மைக்கு மட்டும்
படத்துல யாருமே எந்த ஆக்ஷன் எடுக்கவே மாட்டாங்க. மியூசிக் சங்கத்துல கூட எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு பிரச்சனை பண்றாங்க. இல்லை சார், ஆனா காசு வாங்கிறாங்க. ஆனா பாட்டு பாடிடுறாங்க. கேட்டா வந்து இவரு இருந்தா நான் பாட்டு இருக்க மாட்டேன், தெரிஞ்சா பாட்டுக்க மாட்டேன்றாங்க. அது என்ன விதத்துல சரியா இருக்கும், இது நியாயம்? அது நம்ம ஒரு சின்மை ஏற்கனவே நிறைய பிரச்சனை சந்திச்சதுனால நம்ம ரொம்ப போஸ்ட் நம்ம அவங்கள்ட்ட ஸ்டெப் எடுக்க முடியல. நான் உண்மையிலே மனதை பாதிக்கப்பட்டிருக்கலாம், ரொம்ப மன அழுத்தத்துக்கு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப போய் ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு பொண்ணுங்கிற ஒரு இது வந்துருது. நம்ம போய் திருப்பி ஸ்டெப் எடுத்து சில விஷயத்துல நம்ம சுமூகமாக தான் போடு சார். ஒரு பெண்ணுங்கிற முறையில் சுமூகமாக தான் போடு இருக்கு. நான் வந்து ஒரே ஒரு விஷயம்தான் சினிமா இடத்துல நான் கேட்க வேண்டிய விஷயம். ஓகே, உங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கும், தப்பு இல்லை. ஒவ்வொருத்தர் கொள்கை அடிப்படையில் இருப்பாங்க. சிலர் வந்து நாத்தியத்தில் தான் இருப்பாங்க, அவங்க வந்து ஆன்மீக பற்றி நடிக்க மாட்டாங்க. சிலர் வந்து ஆன்மீக பேங்க் ஈடுபாடாக இருக்கும், அவங்க நாத்தியம் அப்படியே கேரக்டர் நடிக்க மாட்டாங்க. இப்போ எம்ஜிஆர்லாம் பார்த்தா அவருக்கு குடிப்பழக்கம் இருக்காது, ஆனால் குடியார் நடிக்க மாட்டார், சிகரெட்டு குடிக்க மாட்டார். இது ஒவ்வொருத்தரும் ஒரு சித்தாந்தம், அது மீறி அவங்க கலைத்துறையில் நடிக்கணும், பாடணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம வற்புறுத்த முடியாது. இப்போ அவர் மோகன்ஜி கேட்குறது ஒன்று தான், இவர் படம்னா பாடியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன குற்றச்சாட்டு, அதை நானே தெரிஞ்சுக்கணுங்கிறாரு. இப்போ பொதுவாக நான் கேட்டேன்னா, இப்போ மோகன்ஜினா பொதுவாக என்னன்னா ஒரு ஜாதி முத்திரை பதிந்த ஒரு இயக்குனர் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அப்போ ஒரு ஜாதி முத்திரையை பதிந்த ஒரு இயக்குனர் படத்தில் நான் பாடினக்கா வருத்தப்படுறேன்னு சொல்லலாம், ஒரு நியாயம். ஓகே, அப்பா அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குப்பா, ஒரு ஜாதி முத்திரையை பதிந்த ஒரு இயக்குனர் படத்தில் பாடப்போகிற சித்தாந்தம் இருக்குப்பா, ஓகே. அது வந்து ஏன் அப்படின்னா அதுக்கு கேட்க மாட்டோம், அது அவங்க இஷ்டம் சார். ஒரு 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 மத சார்ந்த படத்தில் பாட மாட்டேன், ஒரு ஜாதி சார்ந்த படத்தில் பாட மாட்டேன், அது அவங்க இஷ்டம். அது வந்து கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் இதுக்கு முன்னாடி மாரி செல்வராஜ் படத்தில் பாடினீங்கல்ல, லைவ்ல வந்து பாடினீங்கல்ல, அப்போ மோகன்ஜி மேலே ஒரு ஜாதி முத்திரை இருந்ததுன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் மாரி செல்வராஜ் மேலேயும் அந்த ஜாதி முத்திரை இருக்கு. ஜாதி முத்திரை பதிந்த ஒரு இயக்குனர் தான். அப்போ அவர் படத்தில் ஏன் பாடினீங்க அப்படி சொல்லுங்க. இவர் ஜாதி முத்திரை பாடினா அப்போ அங்கேயும் பாடிடக்கூடாது. அப்போ நாங்கள் சித்தாந்தத்தை நாங்கள் வரவேற்போம். ஒன்றே ஒன்று தான், இந்த இயக்குனர் படத்தில் பாடுவேன், இந்தந்த இயக்குனர் படத்தில் நான் பாட மாட்டேன்னு உங்களுக்கு சித்தாந்தம் இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி, இந்த படத்தை இயக்குனர் யார், அதான் கேட்கணும். நமக்கு இயக்குனர் நான் இப்போ எந்த யார் இயக்குனர் இருந்தால் பரவாயில்ல, என் பாரு என் தொழில் அப்படின்னு பாடிட்டே இருக்கவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. சில இயக்குனர் படத்தில் பாடினதுக்காக நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னா அப்போ நீங்கள் சில இயக்குனர் பாடக்கூடாதுன்னு உங்களுக்கு சித்தாந்தம் இருக்குது. இன்னார் படத்துக்கு இயக்குனருக்கு தான் பாடுவேன், இன்னார் இயக்குனரில் பாட மாட்டேன். அப்போ முதல் கேள்வி, இதுக்கு யார் இயக்குனர்னு கேட்க வேண்டியது உங்களுக்கு. கேட்கறது சினிமைய நீங்க ஏன் ஒதுக்க மாட்டீங்க? சினிமாவை பார்க்காம ஏன் இந்த மாதிரி வராங்க? வந்து ஏன் வராங்க? சினிமாவுல பாடுறதானே கூப்பிடுறாங்க. அவன் ஜாதி எடுக்கட்டும், எதுவுமே எடுக்கட்டும். நீங்க சார் நாங்கள் சார் பாடக மட்டும் வர வேண்டியது தானே? சின்மை மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது சார் எங்களுக்கு. யாருக்கு சார்? எங்களுக்கு இருக்குது சார். ஏன்? ஏன்னா அவங்க உண்மையோ பொய்யோ சார், ஒரு விஷயத்தில் அவங்க ஒரு ஒரு போராட்டிட்டு இருந்திருக்காங்க. இன்னொன்று, பல வருஷமாக அவங்கள வந்து டப்பிங் பேச விடலை, எங்கேயும் பாடவும் இல்லை. அதெல்லாம் மீறி இப்போ தான் அவங்க வந்து இப்போ இந்த ஏஆர் ரஹ்மான் ஒரு ஆமாம் டக் லைஃப் தான் அவங்க பாடினாங்க, பாடி திருப்பி ஒரு என்ட்ரி வராங்க. அப்போ ஒரு பாடகியாக ஒரு 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 கலைஞராக வந்து நாங்கள் அப்போ எல்லாத்தையும் மீண்டு வராங்க அப்படி தான் பார்க்கணும் தவிர திருப்பி அவங்கள ஆராய்ச்சி பண்ணுறதுல இப்போ இல்லை. அவங்களும் சும்மா கலைஞர் தான், ஒரு பாடகி தான். அந்த ஒரு ஸ்டாப் பண்ண திருப்பி வந்துட்டாங்க, ஓகே திருப்பி அவங்க தொழில் பார்க்கணும்னு நினைக்கிறோம். இப்போ கூட மோகன்ஜி வந்து ஓரெல்லாம் கொடுத்தாரு என்ன சார்ன்ட்டு. நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், எங்கள் சங்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் போகல, சும்மா போயிருங்க, அவங்க லேடி ரொம்ப போட்டவங்களாம் பண்ண வேணாம் அப்படிங்கிற சொல்லி தான் மோகன்ஜியை சமாதானம் படுத்திட்டோம். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஓகே அவங்க மன்னிப்பு கேட்க வேண்டாம், ஷூட்டில் எடுக்க வேண்டாம், நான் வந்து என் சாங்கு எடுத்துக்கிறேன் சார், நீ அதுக்கு வந்து வரக்கூடாது சார், அது அவங்க இஷ்டம்ட்டேன். அது உங்கள் இஷ்டம், சாங் வச்சுக்கிறது உட்கார வைக்கிறது உங்கள் இஷ்டம், அது நீ முடிவு. அந்த முடிவுப்படி தான் இன்னைக்கு அவர் படத்தில் இன்னைக்கு சிம்மியோட வாய்ஸ் அந்த சாங்கில். சரி சார், இப்போ நீங்கள் ஒரு இயக்குனரா ஒரு கேள்வி, விஜய் படம்னாவே ரீமேக்கு டப்பிங் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் படம் அவரும் பாலாயா படத்தை வச்சு 2 பேரும் ஒன்றா வச்சு பேசுகிறாங்க. இப்போ வந்து இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் வந்து பேசுகிற லெவலில் இருக்குது விஜய் சார் வந்து. இது மாதிரி ஒரு 2வது
ரீமேக் படம் பண்ற மாதிரி ஒரு விஷயம் ஸ்பெயின் இருக்கு. அதுக்கு எப்படி பாக்குறீங்க? சார் ரீமேக் பண்ணுறது அது வந்து புதுசு இல்லை சார். அது ஆக்சுவலா ரீமேக் தானா? எம்ஜிஆர் காலத்துல நாளை நிம்மதியா இருக்கட்டும், பல்லாண்டு வாழ்க, நிறைய படங்கள் ரீமேக் தான் சார். அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் அந்த படங்கள் வந்து பல்லாண்டு வாழ்க ரீமேக் தான் அது. நாளை நிம்மதி ரீமேக் தான். விஜய் சார் படம் கில்லி, எத்தனை படம், நிறைய படங்கள், போக்கிரி, எல்லாமே ரீமேக் தான். அவர் புதுசா ஒன்றும் ரீமேக் பண்ணல. அவர் நிறைய படங்கள் ரீமேக் பண்ணியிருக்காரு. இந்த படம் இது வந்து இங்க அரசியல்வாதியா பார்க்குற நடிகரா பாருங்க விஜய் சார். அவர் ரீமேக் பண்ணாரு, ஒரிஜினல் பண்ணாரு, அவர் இஷ்டம் சார். ரீமேக் பண்றதுன்னு அவ்வளோ என்னமோ தேசத்துறை மாதிரியே அது ஒரு ட்விட்டர் போட்டு அதில் போட்டு ரீல்ஸ் போட்டு ஒரு படத்தை ரீமேக் பண்றதும் ஒரிஜினல் கதை பண்றதும் அந்த நடிகரோட இஷ்டம், அந்த தயாரிப்போட இஷ்டம். இதில் போய் கிண்டல் பண்ணுறதுக்கோ எல்லாம் ஒன்றும் வழி இல்லை. சினிமா வேற,